வணக்கம் அன்பர்களே, உங்கள் ஜோதிடர் கணேஷ். இப்போ நம்ம ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோயிலாக போட்டு வந்து நம்மளுடைய நிம்மதிக்கும் நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் எதிர்கால கனவுகளுக்கும் நாங்கள் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முக்கியமான காலங்கள் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு பரிகாரம் மூலமாக வந்து நீங்கள் நினைச்சது, நீங்கள் என்ன நினைக்கும், நோய்க்குனாலும் எதிர்பார்க்கலாம், படிப்புனாலும் எதிர்பார்க்கலாம், அல்லது வந்து வீடு கட்டுற எதிர்பார்க்கலாம், ஒரு வழக்கில் ஜெயிக்கனாலும் எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லி வருடத்தில் 4 நாட்கள் மட்டும் தான் வரும். இப்போ அடுத்து நம்ம வர்றது வந்து வைகாசி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து பெருமாள் கோயிலில் போய் 3 முறையோ 11 முறையோ 12 முறையோ 48 முறையோ அது கொடிமரத்தை சேர்த்து சுற்றணும். அப்படி சுற்றினீங்கன்னா அந்த வருடம் பூரா உங்களுக்கு நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாச்சும் நினைச்சிட்டு அது சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அது கை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. தனக்காண்டியும் வேண்டிக்காம பிறருக்காண்டி வேண்டி உங்கள் குழந்தைகளுக்கோ கணவருக்கோ அல்லது உங்கள் சொந்த முறைகளுக்கோ, இப்போ தம்பிக்கு கல்யாணம் ஆகணும், அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். விஷ்ணுபதி காலங்கிறது வந்து பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா காலையில் 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ வர்ற வைகாசி மாதம் 1ஆம் தேதி காலைல 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள 3 சுற்று சுற்றலாம். பெரும்பாலும் கொடிமரம் சுற்றி சுற்றணும், 12 சுற்று சுற்றலாம், 48 முறையும் சுற்றலாம். அது அவங்களுடைய வசதியை பொறுத்து, கோளுடைய பிரகாரம் பொறுத்து சுத்த வேண்டிய இது. கண்டிப்பாக பெருமாள் கோயிலில் தான் அது சுத்த வேண்டிய. விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது, விஷ்ணுங்கிறது பெருமாளுடைய நாமம் தான். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை தரிசனம் செய்பவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.